என்ன வெயில் அடிக்குது. சரி மதுரையில இருந்து குற்றாலம் ஃபால்ஸ் போலாம்னு பார்த்தா 3 மணி நேரத்துக்கு மேல ஆகுமா. லேட்டா எந்திரிச்சுட்டா சண்டேக்கு ஒத்து வராது. குற்றாலம்பட்டி ஃபால்ஸ் போலாம்னா அங்க கொரோனாவோட மூடி வச்சிருக்காங்க. ஆனா ஃபால்ஸ்லயே தான் குளிக்கணும்னு நம்ம யூசுப், எஹியா, மரியம், ஃபலிஷா, அப்சா எல்லாம் ஆட்டம் போட்டு இருக்காங்க. நம்ம மாப்பிள்ள அவரோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சா அனௌன்ஸ் ஃபார்ம்ஸ பத்தி சொல்லிட்டாங்க. அது என்னமோ அனௌன்ஸ் ஃபார்ம்ஸா இதை போட்டிருக்கேன், அதை பாத்துக்கோங்க. வாடிப்பட்டி தாண்டி தான் இருக்கு. அங்க ஃபால்ஸ் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், என்னென்னமோ இருக்கா. அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா இந்த வீடியோல அவன் இருக்க மாட்டான். ஆனா அவனுக்காக ஒண்ணு பண்ணிருக்கோம். எல்லாத்தையும் பாத்துலாமா? அப்படி போடு பாட்டை கேட்டு அப்படியே அனௌன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து சேர்ந்தாச்சு. உள்ள போனா டாங்கி ஹார்ஸ், பழைய ஹட் ஸ்டைல், லாந்தர் லைட்னு வெல்கம் பண்றதுக்கு டிக்கெட்ல டிஸ்கவுண்ட் கொடுத்த ப்ரோக்கு நன்றி. அப்படியே போட்டு உள்ள போய் நோ மோர் வெயிட்டிங். லஞ்ச் சைட் டிஷ்லாம் சாப்பிடவே இல்லைங்க. நேரா ஃபால்ஸ்ல போய் குது கழிச்சுக்கிட்டு இருந்தோம். அங்கிட்டு பார்த்தா ஸ்விம்மிங் பூலும் இருக்கு. சில் ப்ரோ. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சது நம்ம ஆளுங்க கிடையாதுங்க, வேற ஏதோ ஒரு ஃபேமிலி. 2 மணி நேரத்துக்கு மேல உள்ள போய் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கோம். காதல் கதைகளை பேசிட்டே வரனால லவ் மூட்ல இருந்தனால தப்பிச்சாங்க அவங்களாம். இல்லன்னா நானும் என் மாப்பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டோம். லஞ்சுக்கு கிளம்பிட்டோம். சிக்கன் பிரியாணி 65, மஷ்ரூம் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் காம்ப்ளிமெண்டரியா தயிர் சாதம், இனிப்பு பொங்கல் கொடுத்து உங்களுக்கு தேங்க்ஸ் போட்டு நமக்கு ஃபீடு போதும். அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாமா? அப்படியே அங்க இருக்க கேமல், ஆஸ்ட்ரிச் எல்லா பேர்ட்ஸ்க்கும் பாய் பாய் சொல்லிட்டு பிளே ஏரியால இருக்க ரவுண்ட் ரவுண்டர்ல போய் தெரியாம உட்காந்து ஐயோ தலை சுத்துறாடே இறக்கி விட்டுருக்கான்னு ஃபேமிலியா கதறிட்டு ஊஞ்சல்ல ஆட்டத்தை போட்டு ஜாலியா அங்க இருந்து கிளம்பிட்டோம். வீடியோல அவன் இல்ல அப்படின்னு சொன்னேன்ல, யார் அவன் கேட்டீங்களா? ஆமாங்க, எனக்கு எக்ஸாம் இருக்கு, நீங்க மாத்திரம் போங்கடா அப்படின்னு எங்களை வழி அனுப்பி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு படிச்சா யாருன்னு பாருங்க. பெரிய இன்ஜினியரா வருவானாக்கும் அப்படின்னு கமலஹாசன் டயலாக் அடிச்சு ஹாப்பி பர்த்டே நாவல் அவராங்க டாடி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு ஸ்வீட்டான மெமரிஸோட இன்னொரு வீடியோல பாப்போம். பாய்.